நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஐ ஸ்பிளிட் ஆன் யுவர் கிரேவன் ஒரு வெறித்தனமான படத்தை பார்த்தோம்ல. அதே படத்தோட இரண்டாவது பாகம் தான். அந்த படத்துல ஒரு பொண்ண ஒரு 5 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள ரேப் பண்ணிருப்பாங்க. அவளும் பதிலுக்கு அந்த 5 பேரை கொடூரமா பழி வாங்கியிருப்பா. அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலயும். பட் கதை வேற. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த படத்தோட ஹீரோயினை அவளை கொடூரமா ரேப் பண்ணி உசுரோட பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு அவளை மண்ணுக்குள்ள வேற பிதைச்சிடறாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்து அவங்க எப்படி எல்லாம் கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பாங்க தான் இந்த படத்தோட கதையை. நொடிக்கு நொடி அடுத்து என்னன்னு ஒரே பதட்டமா தான் இருக்கும். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த படத்தோட ஹீரோயினான கேட்டியே காட்டுறாங்க. இவ அமெரிக்காவில நியூயார்க்ல வாழ்ந்துட்டு இருக்கா. இவளோட தோழியை பாக்குறதுக்காக அங்கிருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துடுறா. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரீ போட்டோகிராஃபின்னு ஒரு விளம்பரம் இருக்கும். அது கீழே நம்பர் இருக்கும். இவன் அந்த நம்பரை பிச்சுட்டு இவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா. அப்படி அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்து ரூம்ல ஒரு பையன் இருப்பான். ரொம்ப நல்ல பையன். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். அவனை நேர்ல பார்த்து பேசிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவன் அந்த ரெஸ்டாரண்ட் நம்பர் எடுத்தால அந்த நம்பருக்கு போன போடுமே அந்த பக்கம் இவான் ஒருத்தன் போன் எடுக்கிறான். இவளோட பேரை சொல்லி இந்த மாதிரி ஃப்ரீ போட்டோ சொன்னீங்களே வரலாமான்னு கேட்டா அவன் அந்த பக்கம் ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோட போட்டோ அனுப்புன்னு சொல்லுமே. இவளோட போட்டோ அனுப்புமே. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட அட்ரஸ் வர இவனுக்கு அனுப்பி விட்டுறான். இவள் அந்த அட்ரஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சதும் இவ டாக்ஸில வர கரெக்டா அந்த அட்ரஸ்க்கு வந்துடுறா. உள்ள போய் பார்த்தா அந்த இவாங்கிறவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை வர போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோன் உள்ள வந்ததுமே அந்த இடத்துல 3 பேர் இருப்பாங்க. ஒருத்த பனின போட்டுருக்கானே அவனோட பேர் ஜார்ஜி. முன்னாடி போட்டோ எடுத்துட்டு தானே அவனோட பேர் தான் இவான். பக்கத்துல ஒருத்த படுத்து கிடக்கானே அவனு இவனோட ஆளு தான். அப்ப நம்ம ஹீரோன் உள்ள கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு இவங்களுக்கு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமா போட்டோ எடுத்துமே இந்த பையலுக்கு அந்த போட்டோல விருப்பம் இல்ல, திருப்தி இல்ல. நம்ம ஹீரோனை பார்த்து சரியில்லை சொல்லிட்டு இருப்பான். இவளை என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமே சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு வேற ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிறா. அவங்க அரைக்குற ட்ரெஸ்ஸோட நிக்க சொல்லுமே இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லி இவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சா பிடிச்சுன்னு இவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறா. இவளோட ஆசை என்னன்னா ஒரு பெரிய மாடலிங் ஆகுதான் இவளோட ஆசையை. போதுமான வசதி இல்லாதனால இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைச்சா அது மூலமா திறமையை வளர்த்து கொஞ்சம் முன்னுக்கு வரலாம்னு நினைச்சிருப்பா. ஆனா அந்த இடத்துலயும் இவன் நினைச்ச மாதிரி நடக்கல. அதை நினைச்சு இவ கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பா. அடுத்த நாள் பார்த்தா இவ எங்கேயே வெளியே கிளம்பலான்னு போகும்போது அப்ப வீட்டுக்கு முன்னாடி யாரோ கதவை தட்டுற சத்தம். இவளுக்கு கதவை திறந்து பார்த்தா அந்த போட்டோ ஸ்டுடியோல இருந்தானே அந்த சார்ஜிங் பையன் வந்திருப்பான். இவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப சாக்காயிரும். எதுக்காக வந்து கேட்டா இல்ல நேத்து வேற நீங்க கோவப்பட்டு வந்துட்டீங்க, உங்களோட போட்டோ கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவகையில் அந்த பென்ட்ரைவ் கொடுக்குமே அவளு வாங்கிடுறா. சரி போன போதுன்னு வாங்கிட்டு அந்த பையல வர அனுப்பி வச்சிடறா. அவன் போனவன் என்ன செய்யறான் பாருங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுல உட்காந்து இவளோட போட்டோ எல்லாத்தையுமே வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள குப்பை தட்டி இருக்கும்ல அதை எடுத்து போடலான்னு இவ வெளியே வரும்போது அந்த வீட்டோட கதவை கூட ஒழுங்கா மூடாம இவ வெளியே வந்துடுறா. அந்த குப்பையை தட்டிட்டு இவ திரும்ப வீட்டுக்குள்ள வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு பெட்ல வேற படுத்துறா. அப்படி நல்லா அசன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு முழிச்சு பார்த்தா கொய்யால எதுக்கு வர அந்த ஜார்ஜ் பைய முன்னாடி உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பான். இவன் எப்படி உள்ள வந்திருப்பானா இவ குப்பை தட்ட போகும்போது அந்த கதை ஒழுங்கா மூடி இருக்க மாட்டா. அந்த கேப்ல இந்த பைய வர உள்ள வந்திருக்கான். அப்ப அந்த பையல பார்த்து டேய் எப்பரா நீ உள்ள வந்தா, இப்ப நீ வெளியே போலினா நான் கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுன்னு சொல்லி இவ பயங்கரமா கத்திட்டு இருப்பா. ஆனா அந்த பைய கொஞ்சம் கூட அசையாம நின்றுட்டு இருப்பானா. இவ டக்குன்னு பக்கத்துல ஒரு ட்ராயர் இருக்கும். அந்த ட்ராயருக்குள்ள ஒரு சாக்கு கொடுக்குற கண்ணு இருக்கும். அந்த கண்ணை வச்சு அந்த பையலோட முகத்துல சுடுமே அவனு சுருண்டு கீழே விழுந்துறான். இந்த கேப்ல இவளு வேகமா ஓடி வந்து அந்த வீட்டோட கதவை திறந்து கரெக்டா வெளியே போற நேரம் பார்த்து இவள வேற புடிச்சு உள்ள இழுத்துறான். அப்ப இவ வேற பயத்துல வேற கத்திட்டு இருப்பாளா. இவ சத்த வெளியே கேட்டுற கூடாதுன்னு இவனோட கையை வச்சு அவளோட வாய் வேற பொத்திட்டு இருப்பான். அவள அந்த கையை கடிச்சதுமே வலி தாங்க முடியாம இவள வேற பொத்துன்னு கீழே போட்டுறான். இந்த சத்தம் வேற நம்ம ஹீரோன் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பானே அவனோட காதுல விழவும் அவனும் முழிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு அவளோட தலையை பிடிச்சு தரையில அடின்னு அடிச்சு அவளை ரொம்ப சோர்வாக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து இவளோட வாயில வேற திணிச்சு வச்சு ஒரு வயிறு எடுத்து வந்து இவளோட கையங்களை கெட்டி போட்டுட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து யார கதவை தட்டுற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் ஓடி போயிறான். அதே நேரம் பார்த்து அந்த பக்கத்து இருக்கிறவரை உள்ள வர்றான். உள்ள வந்து பார்த்தா இவ கிடக்கிற அந்த கோலத்தை பார்த்ததுமே இவ ரொம்ப சாக்காயிரான். சரி இவளை காப்பாத்தலாம் முன்னாடி ஓடி வர கரெக்டா அந்த பக்கம் இருந்து கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இந்த பையலோட வயித்துல வேற சரட்டு குத்தி அவனை வேற மட்டையாக்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன அவன் கையில ஒரு கத்தி இருக்கும்ல அந்த கத்தியை வச்சு மிரட்டியே நம்ம ஹீரோனை வேற ரேப் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த குத்துப்பட்டு கிடப்பானே இதை பார்த்து அவனால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா பலமான குத்துனால அவனால அசைய முடியல, ஆட முடியல. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்தபடியே அந்த பையல செத்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன இவன் ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து கதறிட்டு இருப்பான். வெறியில என்ன பண்ண தெரியாம ஒரு கொலைய வேற பண்ணிட்டான். இதெல்லாம் பார்த்து இவன் மிரண்டுகிட்டு அந்த முக்கல வேற உட்கார்ந்துறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ ஒரு முக்கல உட்கார்ந்துருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா இவரோட அண்ணன் ஸ்டுடியோல இருப்பானே இவான் அவனுக்கு போன போட்டு இந்த மேட்டரை வேற சொல்லமே அவன் இந்த பக்கம் வந்துறான். கூடவே அந்த இவனோட ஃப்ரெண்டும் வந்திருப்பான். இவங்க 2 பேரும் வந்ததுமே அங்க நடந்த சம்பவத்தை பார்த்து அவனு சாக்காயிரான். சரி இவனை திட்டுவான் அடிப்பான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த முதல்ல சுத்தம் படுத்துறாங்க. ஏன்னா ரத்தம் ரொம்ப இருக்கும். அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இவன்
ஒரு கத்தி வச்சு குத்திருப்பால அந்த கத்தி எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோனை கையில வச்சு அவளோட ரகைய பதிய வச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போதை பொருள் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோனை வாயில போட்டு அமுக்கி அவளை வர சாப்பிட வச்சிடறாங்க. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதை தலைக்கேறி அவ மயங்கிடுறா. அதுக்கப்புறம் என்ன இவளை எதிலே தூக்கி போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கொண்டு போறாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணி முடிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோனை கட்டி போட்டு அவளை மறுபடியும் ரேப் பண்ணிட்டு இருப்பான் அந்த இவனோட ஃப்ரெண்ட் வேற. இப்படி ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜார்ஜிங்கிற போய் ஓடி வந்து இவனை வர தடுத்துறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள தள்ளுமுள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த இவன் வர உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் முழிச்சிருக்கிறத பார்த்து உடனே மறுபடியும் நினைச்சாங்க ஒரு போதை மாத்திரை எடுத்து அவளோட வாயில திணிச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் கொடுமையான சம்பவம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வாயால சொல்ல பாக்குறேன். என்னால அந்த காட்சியெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அவங்க 3 பேர் போனதுக்கு அப்புறம் இவளோட வாய்க்குள்ள விரல விட்டு வாந்தி எடுத்து அந்த மாத்திரை வர வெளியே எடுத்துறான். அதே நேரம் பார்த்து இந்த ஜார்ஜிங்கிற பையன் உள்ள வந்துடுறான். இவன் மயங்கி கிடக்கிறத பார்த்து அவளுக்கு ட்ரெஸ் வேற போட்டுட்டு இருப்பான். உன்னை அழகுபடுத்துறேன்னு ஏதோ புலம்பிக்கிட்டு அவ ட்ரெஸ் மாத்திரான். அதை மாத்திட்டு அந்த பக்கம் போவான்ல. அப்படி போயிட்டு திரும்பி பார்த்தா குயல நம்ம ஹீரோன் ஒரு பெரிய இரும்பு சட்டி எடுத்து அவன் தலையில ஒரே அடிதான். அடிச்ச அடியில அவன் கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் அவன் தலையில போட்டு அடின்னு அடிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னல் வழியே வெளியே ஓடி வந்துறான். இவ தப்பிச்சு ஓடி வந்தவ நேர தெருக்கு வந்துடுறான். அந்த ரோட்டோர இருக்க மக்களை பார்த்து என்ன காப்பாத்துங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு இவ எவ்வளவு கதறி பாப்பா. இவ சொல்றது அந்த பக்கம் யாருக்குமே புரியல. அப்போன்னு பார்த்து ஒரு போலீஸ்கார வர்றான். அப்ப அவங்க கிட்ட போய் சொன்னாலும் அவனுக்கு புரியல. என்ன பண்ண தெரியாம இவ வேற பயத்துல முடிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அதே நேரம் பார்த்து கார்ல ஒருத்த வந்தவன் இவ கத்துறத பார்த்து புரிஞ்சுக்கிறான். அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுமே அந்த போலீஸ்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவள வேற அவளோட கார்ல ஏத்திடுறான். அப்படி அந்த காருக்குள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனை பார்த்து ஏமா நீ அமெரிக்க நாட சேர்ந்தவள கேட்க இவளும் ஆமான்னு சொல்றா. பதிலுக்கு இவளும் இது எந்த இடம் கேட்க இது எந்த இடம் உனக்கு தெரியாதா இது பல்கரியான்னு சொல்லுமே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி போட்டுரும். எது பல்கரியான்னு இவ அழுக ஆரம்பிச்சிடறா. இவ போதையா இருந்திருப்பால. அப்ப அந்த அமெரிக்கா நாட்டுல இருந்து இந்த நாட்டை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஏதோ ஒரு வண்டிக்குள்ள போட்டுதான் கடமட கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இவளுக்கு நடந்த அநியாயத்தை எல்லாத்தையுமே அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை வேற இவனோட ஆபீஸ் கூட்டு வந்துறான். அப்படி கூட்டு வந்து இவளுக்கு உதவி பண்ணலாம் சொல்லி ஏதோ ஒரு நல்ல இடத்துல தான் இவன் கூட்டு வந்திருப்பான். பொதுவா ஒரு நாட்டுக்குள்ள அகதியா மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக அந்த நாட்டை சேர்ந்த தூதரகம் இருக்கும். இவன் அங்க போன சொல்லுமே இதை கேட்டு இருந்தாலும் சரி பரவாயில்லமா எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க அவங்கள வர சொல்றேன் அவங்க கண்டிப்பா உன்னை பத்திரமா சேர்த்துரும் சொல்லுமே. இவன் யாருக்கோ போன போட்டு ஒரு லேடியை வர வச்சிடான். அவளை இவளை கூட்டிக்கிட்டு கார்ல வந்துட்டு இருப்பா. அப்படி வர்ற வழியில நம்ம ஹீரோனை பார்த்து பயப்படாத உனக்கு நான் இருக்கேன் தைரியம் சொல்லிட்டு இருப்பா. என்னோட வீட்டு பக்கத்துல தான் அந்த தூதர் இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல உன் ட்ரெஸ்ஸை மாத்தும் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால என்னோட வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம் சொல்லி இவனோட வீட்டுக்கே கூட்டு வந்துறா. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பாதாளத்துக்குள்ளதான் ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கும் சொல்லி இவளை வேற கீழே கூட்டு வந்துறா. அப்படி கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தா இவ இதுக்கு முன்னாடி அடைச்சு போட்டிருப்பாங்கல்ல அந்த இடம். இதை பார்த்து இவளுக்கு எப்படி இருக்கும் திரும்ப அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு பயத்துல அழுதுட்டு இருப்பா. அப்ப முன்னாடி பார்த்தா அந்த இவான் பை தான் நின்றுட்டு இருப்பான். இந்த லேடி யாருன்னா இவளோட ஸ்டெப் மதர். இவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏண்டி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த பார்த்தா அப்படின்னு அவ மூஞ்சில காரி துப்பி இவளை வேற கட்டி போட்டுறாங்க. இந்த இவான் இருக்கானே அவனோட அப்பனோட 2வது மனைவி தான் இவ. இவளுக்கு பிறந்தது யாருன்னா அந்த சார்ஜிங்கிற பை தான். அதுக்கப்புறம் என்ன அவளை மறுபடி கட்டி போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க. உடம்புல துணியில அவுத்து போட்டு ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து ஏதோ பாக்குறதுக்கு ஒரு குண்டா ஒருத்த வர்றான். அவன் உள்ள வந்ததுமே இந்த சாக்கு கொடுக்குற ஸ்டிக்கை வச்சு நம்ம ஹீரோனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஒரு இடமா 2 இடமா எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்டிக்கை வச்சு அவளுக்கு சாக்க கொடுத்து கொடுமை மேல கொடுமையா பண்ணுவாங்க. குறிப்பா எந்த இடத்துல வைக்க கூடாதோ அந்த இடத்துல வச்சு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் இந்த குண்டு பைய. அதோட விட்டான அந்த குண்டு பைய அவளை வேற இந்த குண்டு பைய ரேப் பண்ணிடுறான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இவன் வேற உள்ள வந்துறான். உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனை போட்டு அடின்னு அடிச்சு அவளை வேற தும்சம் பண்ணிடுறாங்க. போட்டு ரணகணத்துல அவ மூஞ்சி எல்லாம் உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவளை உசுரோட பிதைக்கிறதுக்காக அந்த இடத்துல வேற குழிய தோண்டிட்டு இருப்பாங்க. அந்த குழிய தோண்டதுக்கு அப்புறம் ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள அவளை வேற தூக்கி போட்டுறாங்க. இவளு எவ்வளவு கெஞ்சி பாப்பா அவங்க கிட்ட எவ்வளவு கத்தி கதறி பாப்பா அவங்க கொஞ்சம் கூட காதல வாங்காம அவளை வேற தூக்கி போட்டுறாங்க. அப்ப அந்த சார்ஜ் இருக்கானே நம்ம ஹீரோன கழுத்துல ஒரு செயின் இருந்திருக்கும். அந்த செயின் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்துட்டு வந்து இவளோட பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை லாக் பண்ணி மண்ணுக்குள்ள வேற பிதைச்சிடறாங்க. அதுவும் சாகடிக்காம உசுரோட பிதைச்சிடறாங்க. இவளு வழியில கத்திட்டு இருப்பா. கடவுளே என்ன காப்பாத்துங்கன்னு வழியில புலம்பிட்டு இருப்பா. இவளை பிதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த பழையபடியே அதை மாத்திட்டு இவங்க 3 பேர் போயிடுறாங்க. இவங்க 3 பேர் போனதுக்கு அப்புறம் இவளோட கதற சத்தம் அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ என்னமோ தெரியல. அந்த பெட்டி வெயிட் தாங்க முடியாம கீழோட செவர் உடைஞ்சு அது கீழே பாதாளம் இருக்கும் போல. அந்த பாதாளத்துல அந்த பெட்டி வேற விழுந்தது. விழுந்த போர்ஸ்ல அந்த பெட்டி வேற திறந்துற இவளு மயக்கத்துல இருப்பா. ஏன்னா உயரத்துல விழுந்தனால இவ மயங்கி கிடப்பா. ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருப்பா. அந்த மயக்கம் தெரிஞ்சதுமே இவ முழிச்சு பார்த்து இவளுக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல அப்படி சிரிச்சிட்டு இருப்பா. மேல தெரியற அந்த ஓட்டையை பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு போவோம் சொல்லி இவ எந்திரிச்சு நடந்து வருவா. ஆனா இவளால நடக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவளுக்கு ரண வலி கொடுத்திருப்பாங்க. எப்படி அந்த இடத்த தட்டி தடுமாறி ஒரு இடத்துக்கு வந்துடுறா. அப்ப அதே இடத்துல ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு அழுக்கு தண்ணி நினைக்கிறேன். இவளுக்கு வேற பயங்கரமான தாகம். வேற வழி இல்லாம அந்த அழுக்கு தண்ணியை குடிச்சு இவளோட தாகத்தை தீர்த்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அதே இடத்துல இவளுக்கு ஒரு லைட்டு கிடைக்கும். கூடவே துணியும் கிடைக்கும். அந்த துணியை எடுத்துக்கிட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் பார்த்தா அதே இடத்துல ஒரு புறா வேற துடிச்சிட்டு இருக்கும். அந்த புறாவை பிடிச்சு அது நெருப்புல சுட்டு அவளோட பசியை வேற தீர்த்துக்கிறா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே
பாதாளத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு டோர் தெரியுது. இவன் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க மேல இருக்கிறது ஒரு சர்ச் தான். அந்த சர்ச்சில் ஒரு பாதர் வர நின்னுட்டு இருப்பாரு. அப்ப உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குமே. அந்த பாதர் உள்ள வந்து பார்த்தா கிச்சன் உள்ள பொருளாம் சிதறி கிடக்கு. அப்ப யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்து திருடி இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்கன்னு இந்த பாதர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பாதாளத்திலே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா அங்க நிறைய ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ மிஷினை வச்சுலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ ஒளிஞ்சு நின்று இதை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அந்த பாதரோட வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் திருடி தின்னுட்டு இருப்பா. இந்த பாதர் கண்டுபிடிச்சாரு, நீ திருடி திங்க தேவையில்ல, உனக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, துணி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாரு, உன்னோட பேர் என்னன்னு இவளை பத்தி கேட்டா அவ எந்த ஒரு பதில் சொல்லாம அந்த துணியை வரை எடுத்துட்டு போயிடா. கூடவே அந்த பைபிள் வச்சிருப்பாரு, அந்த பைபிளை சேர்த்தே கொண்டு போயிடா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தா இவ அந்த பாதாளத்தோட வெளியே வந்து பக்கத்திலே தான் அந்த அமெரிக்க தூதரகம் இருக்கும். அந்த இடத்தோட வாசல் நின்று இவன் அந்த வாசலே பார்த்துட்டு இருப்பா. இவன் நினைச்சிருந்தா உள்ள போயிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள போகாம என்ன நினைச்சதுல திரும்ப வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு பார்த்தா இவளை ரேப் பண்ணதுல அந்த இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பால, அங்க இருக்க அந்த பார்க்குள்ள போகாம இவ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. இவ எங்க போறா எங்க வரான்னு இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த ஜார்ஜி பைய வர ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அவன் டீ குடிக்கிற கிளாஸ்ல வர நம்ம ஹீரோனோட டாலர் வரும். இந்த டாலர் பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப ஷாக்காயிரும். ஏன்னா நம்ம ஹீரோன் அந்த பெட்டிக்குள்ள போடும்போது இவன் அந்த டாலர் போட்டிருப்பான். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு இவனுக்கு ஷாக்காக அப்ப எதுக்க பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பா. அவளை பார்த்து இன்னும் ஷாக்காயிரும். அவளை பார்த்ததுமே இவளோட பேர் கேட்டி தானே, கேட்டின்னு கத்திக்கிட்டு அவளுக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அவன் நேரம் எங்க போறா, அந்த பாதாளத்துக்குள்ள போயிடா. இவன் அந்த பாதாளத்துக்குள்ள வந்துறான். உள்ள வந்து கேட்டி கத்திட்டு வருவானா, கொய்யால பின்பக்கமா இருந்து இவனோட கழுத்துல ஒரு கைத்த போட்டு இவனை வேற லாக் பண்ணிறான். அதுக்கப்புறம் அவன் முழிச்சு பார்த்தா அவன் அதே பாதாளத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல செவத்துல வேற அவனோட கையங்காலை கெட்டி போடுறான். அப்படி கெட்டி போட்டதுக்கு அப்புறம் இவன் முத ஒரு கத்தி வச்சு மிரட்டி இருப்பானே, அதே கத்தியால இவனோட கண்ணை தவிர கிழிப்பா. அதுக்கப்புறம் அவனோட நெஞ்ச கிழிச்சு அவனோட வயிற்று கிழிச்சு விட்டுறா. கடைசியா அவனோட 2 தொடையிலும் கிழிச்சு விட்டு அதே இடத்துல ஏதோ ஒரு பழைய கிறிஸ்ட டப்பா நினைக்கிறேன், அந்த கிறிஸ்த அள்ளி இவ எந்தெந்த இடத்துல வெட்டி இருப்பாளோ அதே இடத்துல இந்த கிறிஸ்த வேற தடை வெட்டுறா. இவ எதுக்கு அப்படி பண்றானா, இவன் ஒரேடியே செத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா இவனோட உடம்பு அழுகி சாகணும்னு தான் இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை. இவனுக்கு இப்படி ஒரு தண்டனைனா இவனோட மோசமான டார்ச்சர் பண்ணானே. அப்ப அவனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படு கொடூரமா இருக்கும், வாயால சொல்ல கூட முடியாது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தா இந்த இவனோட ஃப்ரெண்ட் வேற வழக்கம் போல பார்க்க வந்திருப்பான். அப்ப அங்க போய் நல்லா குடியா குடிச்சு புல் போதில இருப்பான். இவள வேற பார்த்ததுமே இவனுக்கு ஷாக் ஆயிரும். நாம பார்த்தது உண்மையா போய் தெரியாம அப்படி திக்கி திணறி இவன் பாத்ரூமுக்கு வந்துறான். அப்ப அந்த பாத்ரூம் வந்து கண்ணாடி பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பா. இவனுக்கு அப்படி தூக்கி போட்டுரும். அதே நேரம் இவனுக்கு வேற பயங்கரமா வாந்தி வரும். இவன் குடிக்கிற ஏதோ ஒண்ணுல இவ எதையோ ஒண்ணு கலந்துட்டா போல. அதனால இவன் வாந்தி எடுத்துட்டு இருக்க அந்த கேப்ல இவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடா. இவனை சுருண்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் அவன் தலையை புடிச்சிட்டு போய் அந்த பாத்ரூம் இருக்கும்ல அந்த அசிங்க தண்ணியில போட்டு முக்கி எடுத்துட்டு இருப்பா. இவன் முக்குல அந்த தண்ணியை மொத்தமா குடிச்சிடறான். எதுக்காக இவனுக்கு இப்படி தடுனா, இவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது இவ தாகத்துக்கு தண்ணி கேட்டிருப்பா. ஆனா அந்த தண்ணிக்கு பதிலா இவன் மேல சூச்சு போயிருப்பான். அந்த காண்டில் தான் இங்க மொத்தமா செஞ்சுட்டு இருப்பா. சரி அதோட விட்டாலா இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அதுக்குள்ள நிறைய கலிஜா இருக்கும், அதுல போட்டு அமுக்கி அவனை குடிக்க வச்சு திங்க வச்சு அவனை அப்படியே சாவடிச்சிடறான். இவன் ஜோலியை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோனை ரேப் பண்ணான ஒரு குண்டை அவனோட ஃபேமிலி கூட சர்ச்சில் வேற பே பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்ததுமே இவனுக்கு தூக்கி போட்டுரும். என்னடா சாவடிச்சிடும் சொன்னாங்க, இன்னும் உசுரோட இருக்கான்னு சொல்லி இவளை பிடிக்கிறதுக்காக இவனு பின்னாடி வந்துறான். நேரம் அந்த பாதாளத்துக்கு வர இவ பின்பக்கமா இருந்து அவன் தலையில ஒரே அடிதான் அடிச்ச அடியில அவனு வாங்கிறான். முடிச்சு பார்த்தா அதே பாதாளத்துக்குள்ள இவன் ஒரு இரும்பு கட்டல கட்டி போட்டிருப்பா. அது மட்டுமா இவனுக்கு பயங்கரமான கரண்ட் சாக்கு கொடுப்பா. நம்ம ஹீரோனை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பா, அதை விட 2 மடங்கு இவனுக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவா. இவ உடம்புல தொடக்கூடாத இடத்துல எல்லாம் இவன் கரண்ட் சாக்கு கொடுத்திருப்பால, அதே மாதிரி இவ உடம்புல அந்த கரண்ட் சாக்கு கொடுத்து இவனை பயங்கரமா கதற வைப்பா. அவனு வழியில கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா செவத்துல ஓட்டப்படக்கூடிய ஒரு நீளமான ட்ரில் மிஷின் எடுத்து இவனோட வாய் வழியா தொண்டைக்குள்ள விட்டுறா. நல்ல நறுக்குன்னு உள்ள குத்தி அந்த மிஷினை போட்டதுமே இவனோட தொண்டையை வேற பதம் பாத்துரும். ஏதோ குழி தோன்ற மாதிரி அவன் தொண்டையை அரிச்சு எடுத்துரும். அப்படியே அந்த இடத்துல துடிச்சு இந்த குண்டுன்னு செத்து போயிடுறான். இவளுக்கு இந்த மாதிரி பொருள் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்னா இதே பாதாளத்துல இந்த மிஷினை வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம இவ ஆட்டையை போட்டு இப்படி கொடூரமா பழி வாங்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா இந்த ஜார்ஜியோட அம்மா வேற வீட்டுக்கு வந்துறா. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பொருள் எல்லாம் செதறி கிடக்கும். இதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப ஷாக்காயி கீழே வேற வந்துறா. கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை பிதைச்சு போட்டிருப்பாங்களே அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கும். இது என்னடான்னு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் பின்னாடி நம்ம ஹீரோன் வந்து இவ மூஞ்சில ஒரு அடி அடிச்சு இவளை வேற கீழே தள்ளி விட்டுறா. இவளுக்கு கீழே பொத்துனுமே மயங்கிடுறா. அதுக்கப்புறம் அவ முடிச்சு பார்த்தா இவள ஒரு பெட்டியில போட்டிருப்பாங்களே அதே பெட்டிக்குள்ள போட்டு இவளை போட்டு அடின்னு அடிச்சிருப்பா. அடிச்ச அடியில இவளோட மூஞ்சில ஒரே ரத்தமா இருக்கும். அப்ப முன்னாடி பார்த்தா இவளோட மகனை வேற செவத்துல கட்டி போட்டு கொடூரமா வச்சிருப்பால. இந்த காட்சியை பார்த்து இவன் மிரண்டுறா. ஏன்னா அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு இருக்கும், அப்படியே பொக்கலமா வீங்கி இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவ கதறிட்டு இருப்பா. அதே நேரம் வெளியே பார்த்தா நம்ம ஃபாதரும் நம்ம ஹீரோனை ஹெல்ப் பண்ணானே அந்த பையில ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஃபாதர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி இந்த பாதாளத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அவ அமெரிக்க நாட்டை சேர்ந்தவ, அவ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன், அவளுக்கு உதவி பண்ணணும்னு இந்த மாதிரி ஃபாதர் சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு அந்த பையன் என்ன சொல்வானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த பொண்ணு வந்தா, அவளை பத்திரமா அவளோட நாட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சுட்டோம் அப்படி நான் நம்புறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பான். ஒருவேளை அது இந்த பொண்ணா இருக்குமோன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா இந்த இவான்கிற வேற வீட்டுக்கு வந்துறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்க பொருளை செதறி இருக்கும்ல
அதெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்டு இவன் நேரா அந்த ரூமுக்கு வந்துறான். ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த செவத்துல பெரிய ஓட்டை இருக்குமே, அதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிறான். கையில ஒரு கண் எடுத்துக்கிட்டு இவன் அந்த பாதாளத்துக்குள்ள வந்துட்டு இருப்பான். அதே நேரம் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணானே ஒருத்தன், அவனும் என்ன செய்யறான், இந்த பாதாளத்துக்குள்ள வந்துடுறான். ஏன்னா பாதர் தான் இவனை உள்ள அனுப்பி விட்டுருப்பாரு. இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் பார்த்தா அந்த ஜார்ஜை கட்டி போட்டிருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்துறான். இவனை பார்த்து இவன் சாக்காயிரும். இவன் உசுரோட இருக்கானா இல்லையான்னு இவன் வந்து பக்கத்துல பாத்துட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒரு இரும்பு ராடை எடுத்து இவனோட தலையில ஒரே அடிதான். அடிச்ச அடியில இவனும் மயங்கிறான். மயக்க முடிஞ்சு பார்த்தா அதே இடத்துல இவனை வேற கெட்டி போட்டிருப்பா. நிறைய இரும்பு பற்றில பாத்தீங்கன்னா இந்த இரும்பை பிடிக்கிறதுக்காக அதை செங்குத்தா நிப்பாடுறதுக்காக ஒரு இரும்பு கறி வச்சிருப்பாங்க. அதுக்கு இடையில விட்டு கொஞ்சம் திருக திருக அதை டைட்டா மாட்டும். அந்த மாதிரி ஒரு மிஷினுக்குள்ளதான் இவனோட முக்கியமான உறுப்பைய அதுக்குள்ள மாட்டி வச்சிடறான். எப்படி இருக்கும், முதல்ல ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து இவனோட மார்பை பிடிச்சி அப்படி பிச்சு எடுத்துறான். இவனு வழியில பயங்கரமா கத்துவான். இவன் துடிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோன் கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன, அந்த இரும்பை கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ண இவனோட முக்கியமான உறுப்பை கொஞ்சம் கொஞ்சமா நசுங்கிட்டு இருக்கும். கடைசியா நசுக்கி எடுத்துறா. வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த பையில உள்ள வந்துறான். இங்க நடக்கிற கூத்த பார்த்துமே இவனு வாய் அடைச்சு போயிடறான். அந்த கண்ணை வச்சு மிரட்டுமே இவனும் பயந்து போயிடறா. அப்ப அந்த இவான் பை தான் அவனோட கட்டை அவுத்து அதே கைத்த வச்சு நம்ம ஹீரோட கழுத்தை வர நெரிச்சு கொல்ல பார்ப்பான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கிட்டு இருக்க, எங்க இவளோட சோழி முடியும் பார்த்தா அதுக்குள்ள அந்த பை வர அவனோட கண்ணை வச்சு இவனோட தலையில ஒரே போடுதான். இவனும் செத்து போயிடறான். அதுக்கப்புறம் இவன் பக்கத்துல வந்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள அந்த லேடியை பார்த்ததுமே இவனும் சாக்காயிரான். அப்ப எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் இவனும் புரிஞ்சுக்கிறான். கடைசியில தன்னை ரேப் பண்ணவனையும் கொடூரமா டார்ச்சர் பண்ணவனையும் இவ்வளவு கொடூரமா கொன்னு இருப்பா. என்ன, அந்த லேடியை மட்டும் கொல்லாம இவன் அந்த அமெரிக்கா தூதரத்துக்குள்ள போக அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.